அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டா வந்து நம்ம ஏர் இந்தியா கிராஷ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கிராஷ்ல வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து இப்ப இந்தியா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த கிராஷ்ல வந்து என்ன நடந்ததுன்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஃபியூல் கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கட் ஆஃப்லயே இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்விட்ச் வந்து எதுக்குன்னா, ஃபியூல் வந்து இன்ஜின்க்கு வந்து போறதுக்கான ஒரு ஸ்விட்ச். அது வந்து கட் ஆஃப் ஆச்சுன்னா, ஃபியூல் வந்து இன்ஜின்க்கு போகாது. ஸோ அந்த ஸ்விட்ச் வந்து ஆன்ல இருந்து கட் ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ கட் ஆஃப் ஆனனால, ஸோ என்ஜின்க்கு வந்து ஃபியூல் கிடைக்கல. ஸோ அதனால வந்து என்ஜினால வந்து எனஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது அந்த பைலட்ஸ்க்குமே தெரில. ஏன்னா, அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல வந்து என்ன பதிவாயிருக்குன்னா, ஒரு கேப்டன் ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்ட வந்து கேட்குறாரு. இந்த மாரி இந்த ஸ்விட்ச் வந்து எப்படி ஆன் ஆச்சு? அது அவர் சொல்றாரு, "இல்ல எனக்கு தெரியல" அப்படின்னு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஸ்விட்ச் எப்படி ஆன் ஆச்சுன்னு தெரில. ப்ளஸ் அது ஆன் ஆனதுனால ஸோ த்ரஸ்ட் வந்து என்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. என்ஜின் வந்து திரும்ப அ பவர் வந்து கெயின் பண்ணவும் முடியல. ஸோ இந்த மாரி ஆனனால ஃப்ளைட் வந்து ப ஃப்ளைட் பறக்க முடியாம ஸோ கீழ வந்து போய் கிராஷ் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள அந்த ரிப்போர்ட்ல வந்து ரீசென்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாம இந்த ஃப்ளாப்போட கன்ஃபிகரேஷனும் வந்து தப்பா இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஃபியூல் கட் ஆஃப் வால்வ் வந்து எப்படி வந்து ஆன் ஆச்சுன்னு தெரில. பிகாஸ் அது வந்து ஒரு மெட்டல் கார்டட். ஸோ ஸ்ப்ரிங் லோடட் கூட. ஸோ நம்ம வந்து கைய வச்சு பிரஸ் பண்ணா அது மூவ் ஆகாது. ஆனும் ஆகாது, ஆஃப்பும் ஆகாது. ஸோ அத நீங்க பிரிங் அப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். பிரிங் அப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணணும். ஸோ அது ஆக்சிடென்டலா ஆன் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. எய்தர் பைலட் வந்து மிஸ்டேக்கன்லி ஆன் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்ன ரீசன்னே தெரில. ஸோ இதிலருந்து நம்ம என்ன டெக்னிக்கலா நம்ம பண்ணலாங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னும் பல ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ் லேர்னிங்ஸ் இதிலருந்து நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே. அது வரைக்கும் பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.